ஹல்லேலூயா. அப்படியே தாயாரை நாங்கள் கல்யாணி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம். ஒரு டைம் ரொம்ப சுகர் ஹெவியாக ஆயிடுச்சு. அவங்களால நிற்க கூட முடியல, ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில அப்போ அவங்கள நாங்கள் கொண்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம். அவங்களுக்கு பில்லு வந்துச்சு 1,20,000 30,000 பில்லு வந்துச்சு. பில்லு கட்டக்கூட சூழ்நிலை இல்லாத நேரம். அப்போ ஒரு சில கிட்டலாம் போய் காசெல்லாம் கேட்டு அந்த பில்லெல்லாம் கட்டுறோம். அவங்க சொல்கிறாங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகணும், நீங்கள் போக மாட்டீங்களா அப்படின்னா, இல்லை நாளைக்கு எப்படியாவது என்ன பண்ணுறோம், நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்ட்டு பைசா ரெடி பண்ணி நான் எங்கேயோ போயிட்டு ஆட்டோலேயே போயிட்டு வரேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், அவங்கள போய் கேட்குற அப்படிலாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ என் தாயிர அழுதுட்டு இருக்காங்க, பிள்ளை எங்கே போய் கேட்கும், என் பிள்ளைக்கு யார் கொடுப்பா, எப்படி செய்வாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதுட்டு இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு திடீர்னு நான் பார்த்துட்டு ஒரு சில காசுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்துட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துருச்சு. அந்த டைமில் காஃபி வாங்க எங்கள் சகோதரி வெளியே போயிட்டாங்க. நான் அப்போ தான் உள்ளே போகிறேன், ரொம்ப டயர்டாக உள்ளே போகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பெட்லேருந்து இறக்கி அந்த பாத்ரூம் அந்த ரூம்லேயே தான் ஸ்பெஷல் வார்டில் தான் போட்டுருந்தோம். அப்போ அந்த பாத்ரூமில் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவங்களுக்கு வயிறு வலிக்குதுன்றாங்க. அழறாங்க, அவங்களால முடியல, என்ன சொல்றதுனே தெரியாத அழறாங்க, வயிறு வலிக்குது ஆனால் பாத்ரூம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் நீங்கள் இல்லை போங்க நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை. அவங்க வெக்கப்பட்டு சொல்கிறாங்க இல்லை நீ வெளியே போ நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஆனால் நிற்க கூட முடியல, நான் விட்டு வந்தால் அவங்க விழுந்துருவாங்க. அதனால நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே நில்லுங்க, அப்படியே பிடிச்சிட்டு இருக்கோங்க, நானும் உங்களை பிடிச்சிக்கிறேன்ற. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு அந்த டைமில் ஒரு வேளை ஆண்டவர் தான் அந்த வேலையை அந்த சகிப்பு தன்மையெல்லாம் கொடுத்துருக்கணும். அவங்க சொல்கிறாங்க எனக்கு மோஷன் வருது ஆனால் வெளியே என்ன பண்ண மாட்டேது, வராமல் எனக்கு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பயப்படுறாங்க. ஏதோ நடந்துடும், நம்ம மறிச்சிடுவோம் போல, இந்த பாத்ரூம்லேயே ஏதோ நடக்க போகுது போலன்ட்டு அழுதுட்டு அப்படியே அந்த செவத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி பிடிக்கும் பொழுது எனக்கு எங்கிருந்து தான் அந்த சகிப்புத்தன்மை தேவ பலன் கிடைச்சது தெரியல. அந்த மோஷன் போகிற இடத்துல கைவிட்டு அந்த மோஷன் எல்லாம் எடுத்து அல்லேலூயா அதெல்லாம் எடுத்த உடனே அவங்க அழுறாங்க, வானா நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. நான் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த என்னுடைய கை போட்டு அந்த மோஷன் எல்லாம் எடுத்துட்டு அவங்கள க்ளீன் பண்ணி தொடச்சி அவங்கள குளிக்க வச்சுட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து கொண்டு வந்து பெட்ல வச்சுட்டேன். அப்போ அவங்க 2 கையை கூப்பி சொன்னாங்க ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு பலவீனம் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவர் தாங்கி அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் ஒரு தகப்பன் உங்க வாழ்க்கையில கொடுத்திருந்தா ஒரு வேலை உங்களை இழந்துடாதீங்க. நட்டை இழந்துட்டேன், தகப்பனை இழந்துட்டேன், இப்போ இழந்த பிறகு அழுதோம், இல்லை ஒரு வேலை யோசிச்சோம். இப்போ அம்மா நினைவு நாள் வந்தால் சாப்பாடு கொடுக்குறேன், அவங்க பிறந்த நாள் வந்தால் சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு ஏழையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல புடவை எடுத்து கொடுக்குறேன். இதெல்லாம் அப்புறம் ஆனால் அவங்க இருந்த நாட்களிலே நம்ம கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு